இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில், அதுவும் சிறப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியிலே நன்றி உணர்வோடு சந்திப்பதிலே மகிழ்கிறேன். 2026 ஜனவரி மாதத்தை தொடங்கினோம். சிறப்பாக இந்த நாளோடு இந்த மாதம் நிறைவடைகிறது. இந்த மாதம் முழுவதுமே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார். பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம். புதிய ஆண்டை புன்னகையோடு தொடங்கியிருக்கிறோம், நம்பிக்கையோடு தொடங்கியிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அநேக காரியங்கள் இறைவனுடைய அருளால் பெற்று மகிழ்ந்திருக்கிறோம். நன்றி கூறுவோம். இதோ இந்த நாளை கூட நாம் சந்திக்கிறோமே, இது இறைவனுடைய திட்டம். எனவே இந்த ஜனவரி மாதம் 31ஆம் நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு புதிய மாதத்தை கூட தொடங்க முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, சிறப்பாக இதோ நன்றி உணர்வோடு இருக்கிற நாம் இன்று இந்த மாதத்தின் இறுதியிலே கூட இன்னும் ஒரு பெரிய விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. அதுதான் புனித ஜான் போஸ்கோ திருவிழா. பிரியமானவர்களே, இவரை டான் போஸ்கோ என்று அழைப்பார்கள். தமிழகத்தில் உலகம் முழுவதும் இந்த சபையானது பல்வேறு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இளம் பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு புதிய சமுதாயத்தை படைத்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கடுகு விதை. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கடுகு விதை பெரிய மரமாக உருவாகிறது என்று. அதுதான் இந்த ஒரு சிறிய மனிதன் டான் போஸ்கோ என்ற ஒரு சிறிய விதை இன்று உலக அளவிலே வளர்ந்து இளம் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறது, மகிழ்வை கொடுத்திருக்கிறது. அந்த இளைஞர்கள் மூலமாக பல்வேறு மக்கள் நன்மைகளையும் நல்ல செயல்களையும் அனுபவிக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே இந்த புனிதரை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரியும், இது தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த விழாவின் நாளிலே சிறிய வாழ்க்கை வரலாறை புரிந்து கொண்டு நாம் அவரோடு இன்னும் அவரை போன்று வாழ, புனிதத்தை அடைய, உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, ஜான் போஸ்கோ அப்படி என்று சொல்லுவார்கள். ஜான் போஸ்கோவை இப்பொழுது டான் போஸ்கோ என்று சொல்லுகிறார்கள். இவர் 1815ஆம் ஆண்டு இத்தாலி தேசத்திலே பிறந்தவர். இவர் பெரிய வசதியான குடும்பம் இல்லைங்க, ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்திலே பிறந்தார். இவருக்கு 2 வயது இருக்கும் பொழுது தந்தை மரித்து விடுகிறார். ஒரு பெரிய இழப்பு. அப்ப அந்த தந்தையினுடைய முழுமையான பாசத்தை அனுபவிக்காதவர். தாய் இந்த பிள்ளையை நல்ல பக்தியில வளர்க்குறாங்க, நல்ல ஆன்மீகத்தில் வளர்க்குறாங்க, நிறைய அறிவை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பண்புகளோடு இந்த தாய் தான் எல்லாத்தையுமே இந்த டான் போஸ்கோவுக்கு செய்கிறாங்க. இவருடைய பெயர் மார்கரெட் போஸ்கோ என்று சொல்லுவார்கள். இந்த தாய் தான் கடினமாக உழைத்து இந்த பிள்ளை டான் போஸ்கோவுக்கு ஞானத்தை ஊற்றி கடவுள் தான் முக்கியம் என்று கடவுளை மையப்படுத்தி அவர்கள் வளர்க்கிறார்கள். இந்த நல்ல வளர்ப்பு தான் அவரை இந்த புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. மீண்டுமாக இவர் வளர வளர ஏழை எளிய மக்கள் மீது தாகம் கொள்கிறார், வாஞ்சை கொள்கிறார். நான் எப்படி, என்னுடைய அம்மா என்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இப்படி எத்தனை குடும்பங்கள்ல, ஏழை குடும்பங்கள்ல பிள்ளைகள் படிக்க முடியாம வசதி இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நாடி சென்று அவங்களுக்கு உதவி செய்கிறார். குருவாக மாறுகிறார். குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இவர் பெரிய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். வீதி ஓரங்களில் இருக்கிற இளைஞர்களை கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறார். இன்னும் ஒதுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு இல்லம் கட்டி அவங்க கொண்டு வச்சு வேலைக்கு அனுப்புவது, மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்வது என்று இளம் பிள்ளைகளை சேர்த்து அவர்களை ஒரு நல்ல சமுதாயத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்ட இளைஞர்களுக்காகவே இந்த புனிதர் தொடக்கத்திலிருந்தே உதவி செய்தார். இன்றும் அவருடைய சபை, அவரால் உருவாக்கப்பட்ட டான் போஸ்கோ என்கிற அந்த சபையானது உலகம் முழுவதுமே இந்த இளைஞர்களுக்காகவே கல்லூரிகள், இன்னும் பல திறமைகளை வளர்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்,
டிரைவிங் ஸ்கூல்ஸ், இன்னும் டெக்னாலஜி, ITI, இப்படி எல்லாமே அந்த மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். எந்த இளைஞனும் தனியாக அமர்ந்து தீய பழக்கங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தில் வாழக்கூடாது என்ற அவருடைய நோக்கம் இன்றும் இந்த சலேசிய குடும்பம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த புனித டான் போஸ்கோவை போன்று நாமும் இளம் பிள்ளைகளுக்காக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க ஒரு கடுகு விதையை போன்று நம்ம முயற்சி எடுப்போம். பெரிய மாற்றத்தை இன்றும் நாம் அனுபவிக்கலாம். எனவே பிரியமானவர்களே, இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவதன் நோக்கமே அவரை போன்று நாமும் நல்ல பண்புகளை உள்வாங்கி நம் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து முடிந்தவரை எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய, அவர்களை உருவாக்கக்கூடிய, அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அழைப்பின் மேன்மை உணர்ந்து பணி செய்ய முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்று நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய இந்த நற்செய்தி மார்க்கு நற்செய்தி பிரிவு 4 இறை வார்த்தைகள் 36 41 முடிய பகுதிகள். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் எதை படிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு படகில் ஏறி செல்லுகிறார். வாருங்க நாம் அக்கறைக்கு சொல்லுவோம் என்று படகிலே போயிட்டு இருக்கிறார். அப்ப போய்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. நான் உறங்குகிறேன் என்று சொல்லி கடைசியில போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே பெரிய புயல் ஏற்படுகிறது. அப்ப அந்த புயலின் காரணமாக அந்த படகுல தண்ணி உள்ள வருது. அப்ப தண்ணி படகுல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? படகு கவுந்துரும். அப்ப எல்லாமே பயப்படுறாங்க. ஐயோ, இந்த இரவு நேரத்துல நம்ம எப்படி யாரு காப்பாத்துவாங்க? தண்ணிக்கு எல்லாம் படகுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சுன்னு எல்லாம் உயிருக்கு போராடிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க நல்லா பின்னாடி இயேசு கிறிஸ்து நல்லா உட்காந்து புரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். நல்லா தூங்குறாரு. அப்ப இயேசு கிட்ட போய் தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்க சாக போகிறோம், உங்களுக்கு தெரியலையா? உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழகா கூலா எந்திரிச்சு திரும்பி பாக்குறாரு. புயல் அப்படியே வீசிட்டு இருக்குது, படகுல தண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. உடனே அந்த புயலை பார்த்து இறையாதே அமைதியாக இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னது இறையாதே அமைதியாகிறார்? இந்த புயல் கேட்குமா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சிலருக்குலாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் இவர் சொன்ன உடனே அந்த புயலானது அப்படியே அமைதியாக மாறியது. இறைச்சல் இல்லை, அந்த தண்ணீர் உள்ள வரவில்லை, அப்படியே அமைதியாக கடல் உருவானது. அப்ப கடலை, அந்த புயலை கூட அடக்குகிறாரே, இறையாது என்று சொல்லுகிறாரே, இவரை யார், எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் வியந்து போய் பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்க கூட தான் இருக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை காப்பாற்றுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமலா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை குறைவை சுட்டி காட்டுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு புயலை அடக்கக்கூடியவர், பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை எல்லாம் சரி செய்யக்கூடியவர், அமைதியை கொடுக்கக்கூடியவர், நல்ல மனதை கொடுக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது நிறைய நேரத்தில் நம்ம புரிந்து கொள்வதே கிடையாது. எப்படி இயேசு தன்னுடைய சீடர்கள் அந்த படகுல தான் இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி தான் பெரிய அற்புதங்கள் அதிசயம் செஞ்சுட்டு வந்தாரு, இவர் நம்மளை காப்பாத்திடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த சீடர்களுக்கு இல்லை. பார்த்தீங்களா? அதே போலத்தான் இயேசு நம்மை படைத்தவர், கடவுள் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் நமக்கு தேவையான எல்லாமே கொடுக்கிறார். நம்முடைய உடல்ல எல்லா உறுப்புகளும் செயல்படுது, நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், நல்லா சிந்திக்கிறோம், சாப்பிட்றோம், நடக்கிறோம். இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சை. இதையெல்லாம் செஞ்சவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம வழி நடத்துறார், நமக்கு தேவையானதை கொடுக்கிறார். நாம் இதை மறந்துட்டு வேற என்னென்னமோ செய்யறோம், வேற எங்கெங்கயோ ஓடி போறோம், அலைந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள் இருக்கும் ஆண்டவர் நம்மை விட பெரியவர், உலகில் இருக்கும் எல்லா சக்திகளையும் விட பெரியவர். அப்ப அந்த சக்தி கொண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும்? பயப்படாதீர்கள், பயத்தை எடுத்து போட்டுட்டு நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆணித்தரமாக பதிய வைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆம் பிரியமானவர்களே, புயலின் நடுவிலே இயேசு இருப்பதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களின் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே இயேசு இருக்கிறார். நமது நம்பிக்கையை, பயத்தை நீக்கி நம்பிக்கையில் வாழ முயற்சி எடுப்போம். இறைவனுடைய துணை நம்மை வழி நடத்தும். இப்பொழுது சிறப்பாக இந்த நாளை, இந்த மாதத்தினுடைய இறுதி நாளை நன்றி உணர்வோடு நன்றி கூறி ஜெபித்து தொடங்கலாமா?
எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு 2026 ஜனவரி மாதம் ஒரு மகிழ்வின் மாதமாகவே இருக்கிறது. தொடக்கத்திலே அந்த நள்ளிரவு திருப்பலின் மூலமாக தொடங்கி இந்த மாதத்தை இன்று நிறைவு செய்கிறோம். இந்த நிறைவு விழாவிலே கூட நாங்கள் புனித டான் போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த புனித டான் போஸ்கோ எப்படி இளம் பிள்ளைகளை இந்த சமுதாயத்திலே பெரிய மாற்றங்களோடு பெரிய நம்பிக்கையோடு வாழ செய்தாரோ, எப்படி மீது நம்பிக்கை வைத்து எல்லா பணிகளும் நிறைவாக செய்தாரோ, இன்று சிறப்பாக இவர் இந்த இளைஞர்களுடைய ஒரு தந்தையாக, அவர்களுக்கு ஒரு ஆசிரியராகவே இருந்து இளம் பிள்ளைகளை வழி நடத்துகிறாரோ, அப்படி நாங்களும் நல்ல பண்புகளை எமதாக மாற்றிக்கொண்டு இளம் பிள்ளைகளுக்காக உழைக்க, அவர்களை உருவாக்க, உருகொடுக்க எங்களை தகுதிப்படுத்தியறலும். அன்பு தெய்வமே, இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். ஏராளமான நன்மைகள், எண்ணற்ற அற்புதங்களை அனுபவித்திருக்கிறோம். அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். புனிதர்கள் மூலமாக, திரு அவையின் மூலமாக, இன்னும் அநேக ஆன்மீக குருக்களின் மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு சிந்தித்து அதன்படி வாழ்ந்திருக்கிறோம். நன்றி கூறுகிறோம். இன்றைய மன்னாவின் மூலமாக சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் உமது வார்த்தையை எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதை சிந்திக்க செய்தீரே, அதன்படி வாழ எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கிறீரே. நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாளை கூட உம்முடைய பாதுகாப்பு கொடுக்கிறேன். இது நன்றி உணர்வோடு இருக்கிற இன்றைய மன்னாவை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இன்னும் வருகிற புதிய மாதத்திலே அவர்கள் நல்ல உணர்வுகளோடு உமது வார்த்தையின்படி இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய மக்களாக வாழ கிருபை செய்வீராக. பயண வேளையிலே பாதுகாப்பாகிறோம். பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது ஆர்வத்தை கொடுத்திடலாம். சிறப்பாக பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்களிலே அரசு தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அவர்கள் முழுமையாக படிப்பது மனதிலே பதிய, நல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். படிப்பின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும். நல்ல முறையில் தேர்வெளி அதிகமான மதிப்பெண்கள் வெற்றி பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்கள் நோக்கி பயணிக்க கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, இளம் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடும். நல்ல விரைவில் திருமண பாக்கியத்தை கொடும், வேலை வாய்ப்பை கொடும், குழந்தை பாக்கியத்தை கொடும், எதிர்காலத்தை ஆசீர்வதியும். குடும்பத்திலே கணவன் மனைவி ஒருவரை புரிந்து கொண்டு சமாதானத்தோடு வாழ அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களின் வெற்றியை காண கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. My dear people, follow and subscribe Father Daskap YouTube channel for more informations. God bless you.